குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கிரக வலிமை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முதல் ராசி மேஷ ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ மேஷ ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆரம்பத்திலே விரயங்கள் பார்ப்பாங்க, குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகள், அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும். முதல் சுத்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், இரண்டாம் சுற்றெல்லாம் கொஞ்சம் பாதி பிரச்சனை கொடுக்கும். பட் இருந்தாலும் பிரச்சனை தானே. அவங்களோட வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பிரச்சனை மேல பிரச்சனை, அடி மேல அடி வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றது? 7.5 சனியில சனி பகவான் வந்துட்டாருனாலே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கத்து கொடுக்கதான் வராரு அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணும். கண்டிப்பா சனி கெட்டவரே கிடையாது. நம்ம ஒரு லைஃப்ல ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கேட்டு வந்தா நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் பிடிச்சுதான் ஆகணும். அந்த பிரேக்கு தான் இந்த 7.5 சனி. நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மக்கிட்ட யார் யார் எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல பாடம். அதே மாதிரி நம்ம லைஃப்ல செய்யக்கூடிய தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு வழி தான் 7.5 சனி. இந்த 7.5 சனி காலத்துல சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரிஸ்க் எடுக்க வைப்பாரு. கடன் வாங்கலாமே, கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யலாமே, இந்த வேலையை விட்டுட்டு சூப்பரா ஒரு வேலை நமக்காக காத்துட்டு இருக்கேன், அங்க போலாமே அப்படின்னு சனி பகவான் ரிஸ்க் எடுக்க வைப்பார். இந்த டைம்ல தான் நீங்க பொறுமையை கையாளணும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ரிஸ்க் எடுத்தீங்கனாலே பிரச்சனை தான். கடன் வாங்க வைக்கும். முக்கியமா சனியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்போது கடன் வாங்க கூடாது. லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு, 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு, சனி ஒரு லக்னத்தை பார்க்குது அப்படின்னாலே இப்போ பாத்தீங்கன்னா சிம்மம், கன்னி, கும்பம், மீனம், மேஷம் இவங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க எல்லாமே கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா சிக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தூண்டுவாரு, ஆனா ஒவ்வொரு காரியங்களும் முடிக்கிறதுக்கு லேட் பண்ணுவாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரு, டிரான்சிட் ஆனவங்க எந்த மாதிரியான நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் பார்த்து அதை சரி செஞ்சுக்கோங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். போர்வை தானம். ஸோ வயதானவங்களுக்கு போர்வை, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, செருப்பு இதெல்லாமே தானம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனியோட தாக்கத்திலிருந்து உங்களுக்கு கெட்டது விலகி நல்லது நடக்கும்.